பெங்கல் புயல் மையம் கொண்டிருக்கிறது. எங்கே மையம் கொண்டிருக்கிறது? கடலிலே மையம் கொண்டிருக்கிறது. புயல்னா கடல்ல தான் சார் மையம் கொண்டு இருக்கும். என்னன்னா ஆர்எஸ் மங்கல கம்மாயில மையம் கொண்டு இருக்கும். கடல் தான் அது. புயல் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது, தாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. ஏன் அந்த தாமதம்? சார் மலையை வந்து எங்க வந்து தாக்கும்? சென்னையில தாக்குமா? சென்னையை தாக்குவதற்காகத்தான் இந்த புயல் வந்து கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியில் இருந்து விழுப்புரத்தை நோக்கி புயல் சென்று கொண்டிருக்கிறது. ஏன் விழுப்புரத்தை நோக்கி போகுது? அவங்க பாட்டி வீட்டுக்கு சமைச்சு சாப்பிட்டு போவோம். தேவை அவனுக்கு இதெல்லாம் சும்மா அவங்க நேரத்துக்கு நான் இது அதிகம் காமிச்சு பேசுறதுக்குள்ள எனக்கு உயிர் போயிட்டு இருக்கு. சும்மா நீ வந்து ஏங்க பின்னாடி இந்தியன் மேப்பை வச்சுக்கிட்டு என்னென்னமோ சொல்றீங்க. இது அதெல்லாம் ஃபோர்காஸ்ட் மேப். இங்க பாருங்க, புயல் வந்து எப்போ எங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் படத்தில் மேக கூட்டங்கள், கடலில் இருக்கும் மேகங்களை அது இழுத்து தன்வசப்படுத்தி கொண்டே இருக்கிறது. புயலானது வந்துவிட்டது. அது இப்பொழுதுதான் புயலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதன் பேர் பெங்கல் என்று சொல்லப்படக்கூடிய எஃப் ஆரம்பிச்சு ஸ்பெல்லிங்லயே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தால் புயலானது எந்த திசையில் நோக்கி நகர்கிறது, நகர வாய்ப்பு உள்ளதாக. எந்த திசையில நகரும்? அது காத்தடிக்கிற திசையில போகும். அது பாட்டுக்கு போகும். காத்து எந்த பக்கம் அடிக்கும்? அது எந்த பக்கம் நகருதோ அந்த பக்கம் அடிக்கும். புயலானது இங்கு பார்த்தால் தெரிகிறது, இலங்கையில் இருந்து மேல் நோக்கி தமிழகத்தை நோக்கி ஒன்று கொண்டிருக்கிறது. வருது சும்மா வருது, அதை பார்த்துட்டு போலாம். வழக்கமாக மேலிருந்து கீழே இறங்கும் புயல் இந்த தடவை கீழே இருந்து மேலே ஏறுது. ஒரு சேஞ்ச் வேணும்னு அதுவே நடக்குது போல இருக்கு. புயலானது அங்க இருந்து மேல் நோக்கி ஆந்திரா பக்கமாக செல்வதற்கான வாய்ப்பும். ஆந்திராவுக்கு எதுக்கு போகுது? அல்ல பார்க்க போகுது. தேவையா உனக்கு? சும்மா ஒரு இடத்துக்கு நான் பேசி நீ பேசுற வந்து பேசுற. இல்ல